இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த காம்படிஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து சரியான ஷெஃபை செலக்ட் பண்ண எங்க அத்தை மீனாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், இங்க யாருக்கும் எங்க அத்தைய பத்தி பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால நான் சொல்றேன். எங்க வீட்டுல 2 ஸ்ட்ராங்கான பில்லர்னா, ஒன்னு எங்களோட ஜனாமா, இன்னொன்னு என்னோட அத்தை மீனா. ஜனாமா நெருப்புனா எங்க அத்தை இந்த குடும்பத்தோட வேறு. ஜனாமாக்கு எல்லாமே சரியா இருக்கணும், அதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. ஆனா எங்க அத்தை எப்படின்னா, சின்ன சின்ன தவறுல கூட அழகு இருக்கும்னு நினைக்கிறவங்க, மன்னிக்க தெரிஞ்சவங்க, விட்டு கொடுக்க தெரிஞ்சவங்க. ஜனாமா எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா எங்க அத்தை அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. நம்ம மனசு கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கவிதையை படிச்சா மனசுக்கு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டைப் தான் என்னோட அத்தை. இன்னைக்கு ஜனா ஃபுட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுல ஜனாமோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இதோ எங்க அத்தையோட தியாகமும் இருக்கு. இவங்க குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறதுனால தானே எங்க ஜனாமாவால இந்த பிசினஸ பாத்துக்க முடிஞ்சது. எங்க குடும்பத்துல எங்க அத்தைக்கு நாங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்ஸ் அத்தை. மேடம், உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்குவா. தேங்க்யூ மேடம். ஒரு போட்டோ மேடம். ஏண்டி, மீனா நம்மள மதிச்சு இவ்வளவு பெரிய இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்துல அவளை மட்டமா பேசணும்ல. பாத்தியா அவளை எல்லாரும் எவ்வளவு பெருமையா பாக்குறாங்கன்னு. இங்க தகுதியும் திறமையும் மட்டும் இருந்தா முன்னேற முடியாது, நல்ல மனசும் வேணும். அது மீனா கிட்ட இருக்கு. அதனாலதான் இவளுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதான் அவ நல்லா இருக்கா. நீங்க முதல்ல அவளை பார்த்து பொறாமப்படாதீங்க.